ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்டிபி மே 2021லையும் பாஸ்ட் எக்ஸாமினேஷன் நவம்பர் 22 கேட்ட எஃப்ஆரில் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க எஃப்ஆர், அதை மறந்துடக்கூடாது. என்னங்க எஃப்ஆரில் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. எஸ், சரி, இந்த கணக்கு நம்ம பார்க்குறோம். படிக்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. On 1st April 2011, Sun Limited guarantees 10 lakh loan subsidiary Moon Limited, which banks SDK has provided to Moon Limited for 3 years 8%. 1st April 2021 சன் லிமிடெட் வந்து கேரண்டி கொடுக்குது 10 லட்சம் ரூபாய்க்கு. யாருக்கு? சப்சிடரி மூன் லிமிடெடுக்கு. ஆனால் மூன் லிமிடெட் வந்து 3 இயர்ஸுக்கு 8% லோன் வாங்கியிருக்குது. Interest payments are made at the end of each year and the principal is repaid at the end of the term. அப்போ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 இயர்ஸ் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? 3 இயர்ஸ்ன்னு சொன்னதுனால 3 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுங்க, எண்ட் ஆஃப் 3 இயர்ஸில் நீங்கள் ரீபே பண்ணிடுங்க லோனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. If Sun Limited had not issued this guarantee, Bank SDK would have charged Moon Limited an interest rate of 11%. ஒருவேளை இவங்க அந்த சன் லிமிடெட் வந்து கேரண்டி கொடுக்கலன்னா அவங்க 11% வாங்கியிருப்பாங்க. அப்போ 11% 8%, இவங்களுக்கு எவ்வளோ லாபம்? 3% யாருக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மூன் லிமிடெடுக்கு தான் பெனிஃபிட். Who is Moon Limited? Moon Limited is a borrower. Yes. On 31st March 2012, ஒரு வருஷம் கழிச்சு, there is a 1% probability that Moon Limited may default on the loan for next 12 months. If Moon Limited default on the loan, Sun Limited does not expect to recover any amount from Moon Limited. On 31st March 2013, there is 3% probability that Moon Limited may default on the loan of 12 months. If Moon Limited defaults on the loan, Sun Limited does not expect to recover any amount from Moon Limited. Provide the accounting statement of financial guarantee as per Ind AS 109 in the books of Sun Limited on initial recognition and in subsequent period till 31st March. See, ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும், நம்ம ஜேர்னல் போடணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் என்ன சொல்றாங்க சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல வந்து ஃபினான்ஷியல் கேரண்டி கான்ட்ராக்ட் இஸ் இனிஷியலி ரெகக்னைஸ்ட் அட் ஃபேர் வேல்யூ. The fair value of guarantee will be the present value of difference between the net contractual cash flow required under the loan and the net contractual cash flow that would have been required without guarantee with the guarantee. அப்ப ஒருவேளை நீங்க லோன் வாங்கிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு லோன் வாங்கிக்கிறீங்க இல்லையா? லோன் நீங்க எவ்வளவுக்கு வாங்கிக்கிறீங்களோ அதுக்கு வட்டி கட்டணும். நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கிக்கிறீங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க லோன் வாங்கிக்கிறதுனால நீங்க எவ்வளவு கட்ட போறீங்க? 10 லேக்குக்கு 11%னா 1,10,000 ரூபாய் கட்டணும் இல்லையா? அப்போ டோட்டலா 3 வருஷத்துக்கு 3,30,000 ரூபாய். ஆனா நீங்க எவ்வளவுதான் கட்டுறீங்கன்னா 2,40,000 தான் கட்டுறீங்க. ஏன்னா அவர் தான் 8% தந்துட்டாரு. யாரு உங்களுக்கு லோன் கொடுத்தது? சன் லிமிடெட் தானே உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாரு. அப்ப அவர் வந்து 2,40,000 தான் நீங்க கட்ட போறீங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு சார் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா 90,000 you got a benefit. அப்ப இந்த 90,000 பிரசன்ட் வேல்யூ வரணும் இல்லையா? நீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க எவ்வளவு கெட்டிங் பண்றீங்க? 30,000 என்ன செய்றீங்க? உங்களுக்கு ப்ராஃபிட். அப்ப 30,000 அப்படின்னும் போது 90,000 ஆயிடுச்சுலவா? ஏன்னா ஈக்குவலா வரதுனால நமக்கு கவலை கிடையாது. 90,000 into discounting factor for 11%. 11% டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? அதையும் நான் சொல்லித்தரேன். 11%. மார்க்கெட் அதிகமாக தான் போகணும் இல்லையா? 11%. 1 சரி 11%
ப்ளஸ் 1. அப்போ 1 டிவைடட் பை 1.11. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு? டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு? 1 டிவைடட் பை 1.11. சரி, 1 டிவைடட் பை 1.11. 901,812,731. அப்போ 901 ப்ளஸ் 0.812 ப்ளஸ் 0.731, 2.443 இல்லைங்களா? அப்போ 90,000 ப்ரெசன்ட் வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு பெருக்கிறாதீங்க, இது 30,000 பெருக்கணும். இப்படி போட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? 30,000 பெருக்கணும் இன்ட்டு 30,000. இப்போ 30,000 இன்ட்டு 2.443. ஸோ 73,290. இப்போ 73,290 வரும். சரி, என்னங்க சார்னா இதுதான் உங்களுடைய ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பெனிஃபிட்டட். யாருக்கு பெனிஃபிட்? அவருக்கு. யாருக்கு? லோன் பாரோ பண்றவருக்கு. ஆனால் கொடுக்குற கேரண்டி கொடுக்குறது அன்லிமிட்டெடுக்கு கிடையாது. ஆனால் ப்ரொவைட் த அக்கௌண்டன்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் கேரண்டி ஆஸ் பர் NDAS 109 இந்த புக்ஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் கேட்குறீங்க. அப்போ அன்லிமிட்டெடில் நம்ம என்ன போடணும் அப்படின்னு தான் கேள்வி. இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம போட போகிறோம், நல்லா கவனிக்கணும். ஜேர்னல் என்ட்ரிஸ். அப்போ இப்போ புக்கில் என்ன போடுவோம் நம்ம? அதாவது சன்னுடைய புக்கில் தானே போட போகிறோம். அப்போ இது அன்லிமிட்டெட். அப்போ என்ன செய்றீங்க? ஃபினான்ஷியல் கேரண்டி கொடுக்குறீங்க. யாருக்கு? அவருக்கு. உங்களுக்கு நட்டமாக லாபம்னு கேட்டால் நட்டம். அப்போ எக்ஸ்பென்சஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி. ஏன்னா நீங்கள் யாருக்கு லோன் தரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன் லிமிட் இருக்கு இல்லையா? அப்போ யாருது? மூன் லிமிட். ஹோம்ஒர்க்ஸ் ப்ரெசன்ட் வேல்யூ தான் போடணும். 73,290. எதுக்காக? ஃபினான்ஷியல் கேரண்டி. 73,290. அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி தட் இஸ் மூன் லிமிடெட் 73,290 டு ஃபினான்ஷியல் கேரண்டி. அப்போ நான் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி. சார் நீங்கள் அங்கே பிஎன்ல அக்கௌண்ட் தானே சொல்லி கொடுத்தீங்க? ஆமாம், பிஎன்ல அக்கௌண்ட். அப்போ ஒருவேளை இது சப்சிடரி பேரண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி இந்த இடத்துல வந்து என்னதான் வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் வரும். பிகாஸ் எனக்கு லாஸ். பட் இங்கே சப்சிடரி பேரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்ததுனால பிஎன்ல அக்கௌண்ட் வரக்கூடாது, அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி தான் வரணும் அப்படின்றது தான் கணக்கு. ஃபினான்ஷியல் கேரண்டி பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த லயபிலிட்டி. எனக்கு இந்த ஒரு லயபிலிட்டி இருக்குது அப்படின்றத நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். இதோட முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா எஸ், இதோட முடியல. இது வந்து 31/3/2000. இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கேரண்டியை நான் ரெக்கக்னைஸ் பண்ணது அந்த கணக்கு. இது வந்து இனிஷியலாக நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். பட் 31/3 என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 31/3/2012 என்ன ஆயிடுச்சுன்னா சப்சிக்வெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் பீரியட் ஃபினான்ஷியல் கேரண்டி இஸ் மெஷர்டு அட் ஆக்சுவல் லாஸ். நம்ம படித்தோம் எக்ஸ்பெக்டடு அண்ட் ஆக்சுவல் லாஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் அந்த ஆக்சுவல் லாஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோன்றது தான் முக்கியம். சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கணும். அதாவது whichever is less, அதாவது அமௌண்டைஸ்டு அமௌண்ட்டு நல்லா கவனிக்கணும். அமௌண்டைஸ்டு அமௌண்ட்டு ஒன்று, ரெண்டு வந்து எக்ஸ்பெக்டடு
கிரெடிட் லாஸ் என்னங்க, எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ், எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ், அதை வந்து சிம்பிளா வந்து ECL அப்படின்னு சொல்லுவாங்க. So what is amortized amount, what is expected loss, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகணும் இல்லைங்களா. சரி, இப்போ உங்களுக்கு கிளியராக நான் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து 30,000 ரூபாய், நல்லா கவனிச்சுக்கணும். வருஷத்துக்கு 30,000 ரூபாய் அது கிடைக்குது. அதோட டோட்டல் வேல்யூ நான் சொல்லியாச்சு, 73,290 ரூபாய் ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்கௌண்ட் எடுத்து ஃபினான்ஷியல் கேரண்டி போட்டாச்சு. 31st அன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் போட்டு வந்தேன் இல்லைங்களா, 21,936 ரூபாய். இதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லவா. 30,000 × 900, 30,000 30,000 பாருங்க, 30,000 × 0.901, 27,030. அடுத்தது 30,000 × 0.812, 24,360. அடுத்தது 30,000 × 731, 21,930. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு தான் நான் போட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா 3 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். அப்போ ஃபினான்ஷியல் கேரண்டி பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் வேல்யூ தானே இது, 21,930 ரூபாய் இல்லைங்களா. அப்போ 73,200 ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லவா. அப்போ வந்து என்ன செஞ்சு இந்த அமௌண்ட் போயிடணும், 21,930 ரூபாய் போயிடுச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும், 73,290 ஒரு வருஷம் கழிஞ்சிருச்சு. அப்போ 21,930. ஸோ 51,360 ஒரு வருஷம் போயிடுச்சு. அப்போ வாட் இஸ் ப்ரெசன்ட் வேல்யூ, இப்போ 51,360 இருக்கும். தட் இஸ் கால்டு அமௌண்டைஸ்டு காஸ்ட்டு. அமௌண்டைஸ்டு காஸ்ட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,360. எக்ஸ்பெக்டட் லாஸஸ் எவ்வளோன்னு பார்க்குறீங்க. எக்ஸ்பெக்டட் லாஸஸ் அவுட்லேருந்து எவ்வளோ வராதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 10%, 1% வராதுன்னு கணக்கில் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இங்கே சொல்கிறாங்க எக்ஸாம்பிள். இங்கே பாருங்க, on 31st March 2012, 1% of probability that Moon Limited may default on the loan in next 12 months சொல்கிறாங்க. அப்போ 10 லட்ச ரூபாயில் டிஃபால்ட் எவ்வளவு பாருங்க, செக் பண்ணி பார்க்கலாம். 10 லட்ச ரூபாயில் 1% டிஃபால்ட் போட்டால் எவ்வளோங்க, 10 லட்ச ரூபாயில் 10% போட்டால் 1 லட்சம், 1% போட்டால் 10,000 ரூபாய். அப்போ 10,000 ரூபாய் அப்படின்றது தான் ரெண்டுல விச்சவர் இஸ் ஹையர் தான் கேட்குறாங்க இல்லையா. விச்சவர் இஸ் ஹையர் போது நீங்கள் இதை எடுத்துக்கணும், 51,375. சரி, 51,360. இது எந்த வருஷத்துக்கு, 31/3/2012க்கு. 31/3/2013க்கு என்ன நடக்கும், ஏன்னா 2 வருஷம் முடிஞ்சிருக்கும் இல்லவா. அப்போ 51,360 திருப்பி என்ன கழிச்சிடணும், இந்த அமௌண்ட்டை கழிச்சிடுறீங்க. இந்த அமௌண்ட்டை 24,360 ரூபாய் கழிச்சிடுறீங்க. அப்போ என்ன இருக்கும், மேலே கூடிய 27,000 சிலதா இருக்கு. செக் பண்ணிக்கலாம் பாருங்க. 24,310. இந்த அமௌண்ட் 24,360. அப்போ 24,360. அதான் ரொம்ப சிம்பிள். 24,360. அப்போ 27,000 ரூபாய். அப்போ இந்த வருஷத்துக்கு எவ்வளவு, 27,000 ரூபாய். ஆக்சுவலாக இந்த அமௌண்ட் தான் வரும், மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் வரணும் பாருங்க. இந்த அமௌண்ட் 27,030 ரூபா தான். அப்படியும் போகலாம், 27,000 போகலாம், தப்பு இல்லை. ஸோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் அமௌண்ட். அப்போ அங்கே எவ்வளோ லாஸஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்கிறான், 3% சொல்கிறான். ஆன் தேர் இஸ் 3% ப்ராபபிலிட்டி. அப்போ 10 லட்சத்தில் 30%, 3% போடணும். 10 லட்சத்தில் 3% போட்டால் 30,000. அப்போ விச்சவர் இஸ் ஹையர் எது அப்படின்னு பார்த்தா இதுதான், 30,000. யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ் ஐ திங்க். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சி எல்ஏடி. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் லாஸை ரெகக்னைஸ் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
73,210 என்னுடைய லாஸ். எனக்கு யாரு? என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல யாருக்கு? என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ஹூஸ் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் சன் லிமிடெட்ல அவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? லோன் கொடுத்துட்டேன், கேரண்டி கொடுத்துட்டேன். அதனால எனக்கு இந்த பெனிஃபிட், அவனுக்கு பெனிஃபிட், எனக்கு லாஸஸ் அப்படின்றாங்க. சரி, அந்த லாஸோடைய ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அமௌண்டைஸ் காஸ்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த லாஸோடைய ப்ரெசன்ட் வேல்யூ 90,000 ரூபான்றதுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ 73,200 ரூபா. 73,220 ப்ரெசன்ட் வேல்யூ ஒரு வருஷம் முடிஞ்சு போனதுனால அது ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளவு? 51,360 ரூபா தான் இல்லைங்களா? சரி, உங்களுக்கு புரிஞ்சுக்கும், ஒரு வருஷம் முடிஞ்சுக்கணும். இல்லாட்டி நான் இப்படியும் போட்டு காமிப்பேன். சரி, இது வந்து உங்களுக்கு இப்படி புரியலன்னா இன்னொரு வகையிலையும் போட்டு காமிப்பேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக விளங்கும். ஸோ இந்த 51,360 ரூபாயை நான் இன்னொரு வழியாகவும் போட்டு காமிக்கிறேன். லிசன் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்ஏடி அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க? எல்ஏடி ஃபார்மேட்டில் போட்டு காமிக்கிறேன். லோன் அமோர்டைசேஷன் பேபிள் அப்படின்வாங்க. அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம போடணும் இல்லையா? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் லோன் எவ்வளவு? 73,290 போட்டீங்க இல்லையா? ப்ரெசன்ட் வேல்யூ அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? இஐஆர் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம 8% போடக்கூடாது. 8% போட்டால் கணக்கு தப்பு. நிறைய பேர் 8% தான் போடுறாங்க, தப்பு. 8% போடலாமா அப்படின்னு கேட்டால் 8% போடக்கூடாது. எவ்வளோதான் போடணும்? 11% தான் போடணும். இதுதான் கரெக்டு. இது ராங். இது வந்து ராங். அப்படி போட்டால் 73,290 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் வருஷனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? லாஸுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டால் எவ்வளவு? 8,060 ரூபா. ஆனால் அந்த ஆள் வந்து பெனிஃபிட் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறான்? பெனிஃபிட் எவ்வளோ எடுத்துக்கிறான் அந்த ஆள்? 30,000 ரூபாய் எடுத்துக்கான் இல்லையா? அப்போ எனக்கு லாஸ் வந்து 73,290 ப்ளஸ் எனக்கு வட்டி 8,060 ரூபா மைனஸ் அவனுக்கு வந்து பெனிஃபிட் 30,000 ரூபாய் கிடைச்சிச்சு இல்லையா? அப்போ 51,351 இல்லைங்க. இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 51,351. இதை நான் இங்கே போட்டிருப்பேன். சரி, அப்படியே முடிச்சுட்டு வந்துடலாம். 51,351க்கு 8% திருப்பி போடலாம். அதுக்கு 8% போட்டால் எவ்வளோ வருது? 4,000. சரி, 8% போட்டு திருப்பி தப்பு பண்ணிட்டோம். 11% போடணும். 51,351க்கு 11% நான் போட்டால் எவ்வளோ வருதுங்க? 56,48. இப்போ 51,351 ப்ளஸ் 56,48 மைனஸ் 26,990, தட் இஸ் 27,000 ரூபாய். நான் போட்டது கரெக்டாக இருந்தது. சரி, தேர்டு 27,000 வச்சுக்கோங்க. அதுக்கு 11% போடுங்க. 26, 60, 29, 69. ஸோ 30,000 ரூபாய். சரி, 0. ஸோ அப்போ 57,351 27,000 எப்படி எடுத்தீங்கன்னு உங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக விளக்கிட்டேன் இல்லையா? லோன் அமோர்டைசேஷன் டேபிள் எடுத்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஃபினான்ஷியல் கேரண்டி நான் ரிவைஸ் பண்ணணும் இல்லையா? நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பென்சஸாக நான் கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவர் என்ன செய்கிறாரு? பணத்தை கொடுத்துறாருல, 30,000 ரூபா வந்து பெனிஃபிட் இருக்குது இல்லையா? அப்போ நான் ரிவைஸ் பண்ணணும் இல்லவா? அப்போ வை சுட் ஐ ரிவைஸ் அப்படின்னு தான் கேட்குறீங்க. நான் ஏன் அதை ரிவைஸ் பண்ணணும்? ரிவைஸ் பண்ணி தானே ஆகணும். பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து லாஸஸாக என்ன செஞ்சுட்டேன்? புக் பண்ணி வச்சுட்டேன் இல்லைங்களா? வை ஐஸ் வை ஏன் வந்து நான் வந்து 73,300 ரூபாயை வந்து நான் 73,290 ரூபாயை நான் என்ன செஞ்சுட்டேன்? ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடைஸ் நான் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தான் கேள்வி. நான் கேள்விக்குறி பதிலும் சொல்லிட்டேன். இப்போ வந்து என்னன்னு ஃபினான்ஷியல் ரிவர்ஸ் பண்ணுறோம், அமௌண்டைசேஷன் ரிவைஸ் பண்ண போகிறேன். அப்போ 31 March 2000 இப்போ தான் நான் சமைக்க வரேன். சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி போட்டதை மட்டும் என்ன செய்வேன்? ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஹவு மச் யூ ரிவர்ஸ் நவ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் ரிவர்ஸ் பண்ணக்கூடியது 21,935. எப்படி போட்டு குழப்பறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா கவனிச்சுக்கணும்.
அமோர்டைசேஷன் ஆச்சு எவ்வளோ ஆயிடுச்சு? 73,290 இருக்குது இல்லைங்களா? 73,290 இருக்குதா? இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சா இல்லையா? இது எப்படி வந்துச்சு? ஏன்னா 30,000 ப்ரெசென்ட் வேல்யூ எனக்கு வந்துருச்சு. அப்போ 73,000க்கு நான் எப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டால் 11% போட்டுறேன். அப்போ க்ளோசிங் வேல்யூ 51,325 ரூபா வந்துருச்சு. ஸோ 51,375 அப்படின்றது வந்து கிளியர் ஆயிடுச்சு. சி 51,360 மைனஸ் 73,290 அப்போ 21,930 அப்படின்றது தான் வந்து டிஃப்ரெண்ட். அப்போ என்னுடைய லைபிலிட்டிஸ் 73,290 இருந்தது. இப்போ என்னவா போயிடுச்சு? 51,360 குறைஞ்சிருச்சுல்லவா? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய லைபிலிட்டி ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ லைபிலிட்டி வச்சுக்கிறேன்? 73,290 இப்போ அந்த ஆள் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு பணத்தை கொடுத்துருப்பான். அப்படி என்னுடைய கேரண்டி என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னா 21,930 குறைஞ்சிருச்சு. அப்போ என்னுடைய லைபிலிட்டிஸ் குறைஞ்சுன்னா என்ன செய்யணும்? லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் வந்து என்ன செய்யணும்? டெபிட்ல வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் கேரண்டி என்னப்பா? ஃபினான்சியல் கேரண்டி அக்கௌண்ட்டு டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ 21,930 இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 31/3/2012 நான் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட். ஸோ 31/3/2013 என்ன நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுவீங்க? அதே தான் நான் எழுத போகிறேன். ஃபினான்சியல் கேரண்டி தான் எழுத போகிறேன். டூ P&L அக்கௌண்ட் தான். இப்போ எவ்வளோ எழுத போகிறேன்னு தான் கேள்வி. எவ்வளோ இருந்துச்சு? நல்லா கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 73,290 இருந்துச்சு. அதில் 51,000 சில்லறை இருக்குது இல்லையா? 51 ஏதாவது சொன்னேன். இப்போ 27,000 போயிடுச்சு. அப்போ டிஃபரெண்ட் எவ்வளோன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ 27,000 30,000 விச் வரி ஹையர் எடுத்து சொல்லிக்கிறேன். இப்போ 30,000 இருக்கணும். அப்போ 73,290 மைனஸ் 51,360 போச்சுன்னா இந்த அமௌண்ட் நான் போட்டாச்சு. 21,930 நான் போட்டேங்க இல்லைங்களா? அதை தூக்கி போட்டேன். ஆனால் அடுத்தது என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 51,351 தான் இங்கே நான் போட்டுக்கிறேன் க்ளோசிங் பேலன்ஸ். அதுலேருந்து 30,000 தான் நான் கழிக்கணும். ஏன் 30,000 நான் கழிக்கணும்னா விச் வரிஸ் ஹையர் தானே. ஏன்னா அந்த லாஸஸ் பாருங்க, இங்கே அமௌண்டைஸ் ரீமெஷர்மெண்ட் பண்ணும்போது ஆக்சுவல் லாஸ் ஆர் அமௌண்டைசர் அமௌண்ட் விச் வரிஸ் இந்த 27,000 30,000 30,000 எடுத்துக்கணும். அப்போ இந்த ப்ராபிள் லாஸஸ் போட்டால் அப்போ எனக்கு இதை நல்லா கவனிக்கணும். 51,351 தான் இருக்குது. அதுலேருந்து 30,000 இங்கே அதே தானே கழிச்சோம். இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ இருக்குது இல்லவா? 73,290 ரீமெஷர் ஆயிடுச்சு. 51,300 குறைஞ்சிடுச்சு. இப்போ 51,000 என்ன ஆயிடுச்சு? 30,000 ஆயிடுச்சு லாஸ். அப்போ வாட் இஸ் டிஃபரன்ஸ்? 21,350 21,351. நீங்கள் கவலைப்படாதீங்களா? கூட்டினீங்கன்னா கரெக்டாக வருமாங்க ஆன்சரு. நீங்கள் பயப்படாதீங்க. 21,351 ப்ளஸ் 21,930 ப்ளஸ் ஒரு 30 73,000 வந்து நிற்கும் பாருங்க. 73,281 எப்படி பார்த்தாலும் டேலி ஆகுங்க. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேக்ஸிமம் டேலி ஆகிடும். ஆனால் இந்த கான்செப்டுவலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அப்போ திருப்பியும் ஒரு தடவை சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கணக்கு வந்து திருப்பி ஒரு ஓவர் பெரிய கணக்குலாம் கிடையாது, சின்ன கணக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து இவர் லோன் கொடுக்குறாரு, கேரண்டி கொடுத்துறாரு. சன்லிமிட்டட் வந்து கேரண்டி கொடுக்குறாரு. யாருக்கு? 3 லிமிட்டெடுக்கு. அது வந்து எத்தனை பர்சன்ட் தர கேரண்டி? 11% வாங்கிட்டு இருக்கிற பேங்க்ல இவர் 8% மிச்சம் 3% பெனிஃபிட் யாருக்கு? 3 லிமிட்டெடுக்கு. இப்போ 3 லிமிட்டட் பெனிஃபிட்னா இவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல யாரு? சன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன செய்யறாரு? இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி அக்கௌண்ட் டு ஃபினான்ஷியல் கேரண்டி இவர் கொடுத்ததுனால இந்த கேரண்டி வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு பார்த்தா அவர் பணம் கரெக்டாக குறைஞ்சிட்டே வரும். ஃபர்ஸ்ட் வந்து சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட் வந்து அமௌண்டைஸ்ட் காஸ்ட் வந்து பார்க்குறோம். அமௌண்டைஸ்ட் காஸ்ட் வந்து 73,000 ப்ரெசென்ட் வேல்யூ போகிறோம்.
அதுக்கு 8% எஃபெக்ட் கட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் 30,000 கழிச்சு போட்டு 51,000 வருது இல்லையா? அப்போ 51,000 பிரசன்ட் வேல்யூ இருக்குது. 51,360 பிரசன்ட் வேல்யூ இருக்கும்போது எக்ஸ்பெக்டட் லாஸ் எப்படி பார்க்கும்பொழுது 10,000 ரூபாய் அல்லது 51,360 பார்க்கும்பொழுது விச்சவர் இஸ் ஹையர் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் 51,360 ரூபா. அந்த லாஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சதுனால உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 21,930 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21,930 ரூபா உங்களுக்கு என்னது பெனிஃபிட். யாருக்கு? ஃபினான்ஷியல் கேரண்டியோட வேல்யூ குறையுது. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கேரண்டியோட வேல்யூவும் குறையுது. 21,900 அப்போ 21,930 ரூபா குறையுது. அடுத்தது 21,399 ரூபா குறையுது. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். தேங்க்யூ.